ஹாய்! இன்னைக்கான பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வடைக்கறி பண்ணலான்னு சொல்லிட்டு நைட்டே 1 1/2 கிளாஸ் கடலை பருப்பை ஊற வச்சுருந்தேன். அதை தான் இப்போது அந்த பருப்பு மட்டும் சேர்த்துருக்குறேன். அது கூட கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 4 காஞ்ச வத்தல், கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்குறேன். இது சின்ன காஞ்ச வத்தல் அதனால் 4 சேர்த்துருக்குறேன். அப்புறமா அதை நல்லா ஓரளவுக்கு ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு, வடை மாதிரி வேணும்னாலும் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் அடை மாதிரி எண்ணெய் ஊற்றி நல்லா சுட்டு எடுக்கிறேன். ஓரளவுக்கு திக்காக போட்டு 2 பக்கமும் எண்ணெய் விட்டு சைட்லலாம் எண்ணெய் போட்டு ஓரளவுக்கு சுட்டு எடுத்தோன்னா சீக்கிரமாகவும் வெந்துடும். ரொம்ப நேரம் டைம் எடுக்காது. சுட்டு வச்சுட்டு இருக்கும்போது வெளியில் எட்டி பார்த்தா ஒரே பனிமூட்டமாக இருந்துச்சு. பயங்கர குளிர். இப்போ தான் ஆரம்பிக்குது போல் இருக்கீங்க. அதை பார்த்துட்டு இருந்தால் இவளுங்க குளிக்க சொல்லிக்கிட்டு இருந்த கேப்பில் இங்கே வந்து இதை சாப்பிட்டுட்டு இருக்காளுங்க. நல்லாயிருக்கு, வாசமாக இருக்குது, பசிக்குது அப்படின்ட்டு. அப்புறம் சரின்னு அவங்களெல்லாம் பற்றி விட்டுட்டு அப்புறமா வந்து சாப்பிடுங்க, குளிச்சுட்டு வாங்க, டைம் ஆகிடுச்சின்ட்டு அனுப்பிச்சி விட்டேன். அப்புறம் நம்ம குழம்பு வைக்கிற விஷயத்துக்கு வருவோம். எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக சீரகம், ஒரு பட்டை, ஒரு கிராம்பு போட்டுட்டு அது கூட ஒரு பெரிய வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை ஃபைனாக சாப் பண்ணி போட்டுருக்கிறேன். அது வேகிறதுக்கு ஒரு கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு போட்டுட்டு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் தட்டி போட்டுருக்கிறேன். அது கூட ஒரு 4 5 கருவேப்பிலையே கிள்ளி போட்டாச்சு வாசத்துக்கு. மிளகா ஆல்ரெடி நம்ம வடையில் போட்டுக்கிறோம், அதனால் பார்த்து காரத்துக்கு சேர்க்கணும். இதில் ஒரு 1 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துருக்குறேன். 2 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துட்டு, இந்த வடை மாவு அரைச்சோம் இல்லையா, அதில் கொஞ்சோண்டு மாவு இருந்ததுனால நான் அதிலேயே கழுவி அதில் தண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 கிளாஸ் அளவு, ரொம்ப இல்லை. பார்த்து தண்ணி தேவைன்னா நிறைய கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சுட்டு வச்சுருந்தா அந்த அடை இருக்கு இல்லையா, அதை உதுத்து விட்டு இந்த ஸ்டேஜில் சேர்த்தோன்னா கிரேவி ஓரளவுக்கு நிறைய வேணும் அப்படின்னா தண்ணியும் தாராளமாக சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பூரிக்குன்றதுனால நான் தண்ணி கம்மியாக தான் சேர்த்துருக்குறேன். ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் பூரிக்கு செட் ஆகாது. இட்லி தோசையாக இருந்தால் கொஞ்சம் வாட்டரியாக இருக்கலாம், நல்லாயிருக்கும். அப்புறம் லாஸ்ட்டாக உப்பு செக் பண்ணிவிட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இறக்கியாச்சு. ஸ்கூலுக்கு கட் பண்ணி அப்படியே அனுப்பிச்சி விட்டுட்டு மிச்சம் இருந்த மாவை மொத்தமாக தேய்ச்சி இந்த மாதிரி ஸ்கொயராக சுட்டு எடுத்து நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தோம் காலையில். அவங்களுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு அப்புறமா வந்து அவ்வளோதான் நம்மளுடைய வடைக்கறி. பூரிக்கு நிஜமாகவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.